அனைவருக்கும் வணக்கம். இது மத்திய வங்கியின் வளவாளர்களின் பங்களிப்புடன் வசந்தம் தொலைக்காட்சி நிறுவனம் வருடம் தோறும் நடத்துகின்ற அறிவூற்று நிகழ்ச்சி தொடருக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்றைய முதலாவது கலந்துரையாடல் மத்திய வங்கியின் தொழிற்பாடுகள் மற்றும் கோவிட்-19 தொற்று நோய் காரணமாக மத்திய வங்கியால் மேற்கொள்ளப்பட்ட கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பில் கலந்துரையாட இருக்கின்றோம். இந்த கலந்துரையாடலுக்கு எங்களுடன் பங்கேற்கின்றார் மத்திய வங்கியின் வங்கி மேற்பார்வை திணைக்களத்தின் பிரதிப்பணிப்பாளர் திரு குறிஞ்சிதரன் அவர்கள். வணக்கம் திரு சர்ஜுன் அவர்களே. உண்மையிலேயே இந்த கலந்துரையாடலானது முக்கியமாக உயர்தரம் படிக்கின்ற மாணவர்களுடைய அறிவினை விருத்தி செய்வதை நோக்கமாக கொண்டிருந்தாலும் கூட இந்த பொருளாதாரத்திலே பங்களிப்பு செய்யக்கூடிய அனைத்து தரப்பினரும் இந்த அறிவுபூர்வமான கலந்துரையாடல்களை இணைந்து அதனுடைய அறிவை பெற்று இந்த பொருளாதார மேலும் வளர்வதற்கு தங்களாலான பங்களிப்பை செய்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த கலந்துரையாடலுக்கு செல்லலாம். ஒரு மத்திய வங்கி என்பது ஒரு பொருளாதாரத்தில் மிக முக்கியமான ஒரு கூறாக காணப்படுகின்றது. ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியும் 18ஆம் நூற்றாண்டு கைத்தொழில் புரட்சியை தொடர்ந்து வங்கிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. உங்களுக்கு தெரியும், பணம் அதிகமாக இருக்கிறவர்களுக்கு அதை பாதுகாப்பாக வைப்பதற்கு ஒரு இடம் தேவைப்பட்டது. அவர்கள் பொற்கொள்ளரிடம் சென்று அவர்களுடைய மீதமுள்ள பணங்களை சேமிப்பாக வைத்தார்கள், பாதுகாப்பாக வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த பொற்கொள்ளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அவர்கள் அந்த பணத்தை இருப்பாக பெற்று கடன் வழங்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அதன் பிறகு அதில் ஏற்பட்ட குறைபாடுகள் காரணமாக அவற்றை பராமரித்து முகாமைத்துவம் செய்யக்கூடிய, மேற்பார்வை செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்பு தேவைப்பட்டது. அதன் அடிப்படையில் மத்திய வங்கிகள் உருவாக்கம் பெற்றன. உங்களுக்கு தெரியும், 1950ஆம் ஆண்டளவில் ஒரு குறைந்த அளவிலான மத்திய வங்கிகள், மொத்தம் 51 மத்திய வங்கிகள் மாத்திரமே காணப்பட்டன. ஆனால் இன்று 177 நாடுகளில் மத்திய வங்கிகள் தொழிற்படுகின்றன. அந்த அடிப்படையில் இலங்கை மத்திய வங்கியுடைய வரலாறு, அது எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது, அதன் முகாமைத்துவ கட்டமைப்பு எவ்வாறு காணப்படுகின்றது என்பது தொடர்பாக உங்களுக்கு விளக்க முடியுமா? ஆம் திரு சர்ஜுன் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த மத்திய வங்கிகளின் வரலாறானது, அதனுடைய உருவாக்கங்கள் உலகளாவிய ரீதியிலே பல நூற்று கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னராக இருந்து அதனுடைய தொழிற்பாடுகள் வந்து கொண்டிருந்தாலும் கூட இலங்கையை பொறுத்தவற்றிலே 1884ஆம் ஆண்டு 32ஆம் இலக்க கடதாசி பணச்சட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்ட பணச்சபையின் மூலமாக இந்த மத்திய வங்கியினுடைய தொழிற்பாடுகள் தொடர்ந்தேர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்தன. ஆனாலும் கூட இந்த சுதந்திரத்துக்கு பின்னரான காலப்பகுதியிலே அவ்வாறான தொழிற்பாட்டினுடைய போதுமான தன்மை குறைவாக இருந்தபடியினால் இலங்கை அரசானது ஒரு மத்திய வங்கி தேவை என்றதை கருத்தில் கொண்டு ஐக்கிய அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கியிடம் இங்கே மத்திய வங்கி ஒன்றை உருவாக்குவதற்கு ஆலோசனை வேண்டியிருந்தது. அந்த வகையிலே திரு ஜான் எக்ஸ்டனுடைய ஆலோசனைக்கிணங்க 1949ஆம் ஆண்டின் நாணய விதிச்சட்டம் 58ஆம் இலக்கத்தினால் இந்த மத்திய வங்கி நிறுவப்பட்டது. இந்த மத்திய வங்கியினுடைய தொழிற்பாடு 1950ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி அளவிலே ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு முதலாவது ஆளுநராகவும் திரு ஜான் எக்ஸ்டர் அவர்களே கலந்து கொண்டிருந்தார். இந்த மத்திய வங்கி இது ஆரம்பத்திலே சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சிலோன் என்று அழைக்கப்பட்டிருந்தாலும் கூட 1985ஆம் ஆண்டு இது இலங்கை மத்திய வங்கி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இது இலங்கையினுடைய நிதித்துறையிலே ஒரு முதல் நிறுவனமாக, அதாவது முன்மாதிரியான அல்லது உச்ச நிறுவனமாக கொள்ளப்படுகின்ற இந்த வேளையிலே இந்த நிறுவனத்தில் 5 உறுப்பினர்களை கொண்ட நாணய சபையினால் இது நிர்வகிக்கப்படுகின்றது. இந்த நிறுவனத்தில், அதாவது இலங்கை மத்திய வங்கியில் 28 திணைக்களங்கள் தற்போது காணப்படுகின்றன. அத்தோடு 6 பிராந்திய அலுவலகங்களையும் இந்த மத்திய வங்கி கொண்டிருக்கின்றது. இது நாங்கள் ஒரு சுருக்கமாக ஒரு மத்திய வங்கி என்றால் என்ன, அது இலங்கையிலே எவ்வாறு காணப்படுகின்றது என்பது சம்பந்தமான ஒரு சிறு குறிப்பாக நாங்கள் கொள்ளலாம். ஆம் திரு குறிஞ்சிதரன் அவர்களே, நீங்கள் கூறியவாறு இலங்கை மத்திய வங்கியுடைய தோற்றம், அதன் முகாமைத்துவ கட்டமைப்பு எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை விளக்கினீர்கள். அதே நேரம் எந்த ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும்
அவற்றுக்கு ஒரு குறிக்கோள் காணப்படும். அந்த குறிக்கோள் கூட காலப்போக்கில் ஏற்படக்கூடிய பொருளாதார மாற்றங்கள், தொழில்நுட்ப மாற்றங்கள் மற்றும் அரசியல் மாற்றங்கள் போன்ற காரணங்களால் மாறுபடலாம். ஒரு நீண்ட காலம் அந்த நிறுவனம் இயங்கும் போது அவ்வாறான மாற்றங்களுக்கு உட்படுகின்றது. இப்போ அந்த வகையில் இலங்கை மத்திய வங்கியுடைய குறிக்கோள்கள் அது ஆரம்பித்த காலத்தில் இருந்த குறிக்கோள்களே இன்னும் கடைபிடிக்கப்படுகின்றனவா, அல்லது அந்த குறிக்கோள்கள் காலப்போக்கில் மாற்றமடைந்து மேலும் திருத்தப்பட்டு இருக்கின்றதா என்பதை பற்றி கூற முடியுமா? நிச்சயமாக திரு அர்ஜுன் அவர்களே, உண்மையிலே நீங்கள் கூறியது போல நிறுவனங்களுடைய குறிக்கோள்கள் பொதுவிலேயே அது மாற்றமடைந்து செல்லும். அதே போன்று இலங்கை மத்திய வங்கியினுடைய குறிக்கோளும் காலத்துக்கு காலம் சில மாற்றங்களை கண்டுள்ளது. அந்த வகையிலே ஆரம்ப காலத்தில் நான் முன்னரே குறிப்பிட்டது போல 1949 இலக்க நாணய சட்டத்தின்படி 2 முக்கிய அதாவது பாரிய பிரிவுகளை கொண்ட குறிக்கோள்களை இந்த இலங்கை மத்திய வங்கி கொண்டிருந்தது. ஒன்று உறுதிப்பாட்டுக்கான குறிக்கோள்கள், மற்றது அபிவிருத்தி குறிக்கோள்கள் என்று நாங்கள் குறிப்பிடலாம். இங்கு நாங்கள் உறுதிப்பாட்டுக்கான குறிக்கோள்கள் என்னும் போது 2 விதமான உறுதிப்பாடுகளை அந்த நாணய விதி சட்டம் அறிவுறுத்தி இருந்தது. ஒன்று, நாணயத்தினுடைய உள்நாட்டு பெறுமதியை பாதுகாத்தல், அதனை உறுதிப்படுத்தல், அது ஒரு முதலாவது குறிக்கோளாக இருந்தது. அதே போன்று இலங்கை ரூபாவினுடைய நாணய மாற்று வீதத்தினை உறுதியாக பேணுதல், இந்த 2 விடயங்களும் முன்மாதிரியாக அதிலே கூறப்பட்டிருந்தது. அத்தோடு சேர்ந்து அபிவிருத்தி குறிக்கோள்களும் அதிலே தெளிவாக வரையறுக்கப்பட்டிருந்தது. அந்த அபிவிருத்தி குறிக்கோள்கள் என்னும் போது உற்பத்தி, வேலைவாய்ப்பு, மெய் வருமானம் என்பவற்றை மேம்படுத்தி பேணுதல் என்பது ஒன்றாகவும், அதே போன்று இலங்கையிலே காணப்படக்கூடிய உற்பத்தி சார்ந்த மூல வளங்களை அதாவது அந்த மூல வளங்கள் உற்பத்தி காரணிகளை மிகவும் சிறப்பான முறையிலே முழுமையாக அபிவிருத்திக்கு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற குறிக்கோள்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த இலங்கை மத்திய வங்கி ஆரம்பத்திலே உருவாக்கப்பட்டது. ஆனாலும் பிற்பட்ட காலப்பகுதியிலே பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் அவற்றை உள்வாங்க வேண்டிய காரணங்களாலே இலங்கை மத்திய வங்கி 2002 தனது கொள்கைகளை மறுசீரமைப்பு செய்தது. அந்த வகையிலே 2 மிக முக்கியமான குறிக்கோள்களை மத்திய வங்கி வரையறுத்து கொண்டது. முதலாவதாக பொருளாதாரம் மற்றும் விலை உறுதிப்பாடு, அதாவது பொருளாதாரம் மற்றும் விலை உறுதிப்பாடு என்பது முதலாவது குறிக்கோளாகவும், அதோடு இணைந்த குறிக்கோளாக, அதோடு சம பலங்கொண்ட இணைந்த குறிக்கோளாக நிதியியல் முறைமையின் உறுதிப்பாட்டினையும் இலங்கை மத்திய வங்கி வகுத்து கொண்டது. ஆகவே தற்போது 2 முக்கிய குறிக்கோள்கள் காணப்படுகின்றன. ஒன்று விலை மற்றும் பொருளாதார உறுதிப்பாடு, மற்றது நிதியியல் முறைமையின் உறுதிப்பாடு. நீங்கள் கூறியது போன்று மத்திய வங்கியுடைய குறிக்கோள்கள் காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சி அடைந்து தற்போதைய பொருளாதார அமைப்புக்கு ஏற்ற வகையில் அது மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் குறிக்கோள்கள் ஒரு நிறுவனத்துக்கு காணப்படும். அந்த குறிக்கோள்களை அடைந்து கொள்வதற்காக அந்த நிறுவனம் சில தொழிற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டி வரும். இப்போ அந்த குறிக்கோள்களின் அடிப்படையில் தான் நிறுவனங்களின் தொழிற்பாடுகள் பொதுவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில் மத்திய வங்கியுடைய தொழிற்பாடுகள் பற்றி உங்களுக்கு விளக்க முடியுமா? ஆமாம், நிச்சயமாக. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த குறிக்கோள்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறுபட்ட தொழிற்பாடுகளை மத்திய வங்கி செயற்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் 2 பிரிவாக அந்த குறிக்கோள்களை நாங்கள் பிரிக்கலாம். இந்த குறிக்கோள்களை நாங்கள் 2 வகைப்படுத்தும் போது முதலாவது நாங்கள் சொல்லுவோம் மைய தொழிற்பாடுகள், இரண்டாவது முகவர் தொழிற்பாடுகள் என்று சொல்லுவோம். கோ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். மைய தொழிற்பாடுகள் என்னும் போது மத்திய வங்கி கட்டாயமாக செய்ய வேண்டிய, அதாவது தனது குறிக்கோளை அடைந்து கொள்வதற்கு கட்டாயமாக செய்ய வேண்டிய அந்த தொழிற்பாடுகளை குறித்து நிற்கின்றது. அந்த வகையிலே முதலாவது நாணய கொள்கைகளை மேற்கொள்ளுதல், அதாவது இந்த விலை மற்றும் பொருளாதார உறுதிப்பாட்டை அடைந்து கொள்வதற்காக நாணய கொள்கைகளை மேற்கொள்ளுதல், அதே நேரம் செலாவணி வீத கொள்கையினை மேற்கொள்ளுதல், மேலும் அலுவல்சார் பன்னாட்டு ஒதுக்குகளை முகாமைப்படுத்தல், அத்தோடு வங்கிகள் மற்றும் நிதியியல் நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்குதல், ஒழுங்குபடுத்துதல், மேற்பார்வை செய்தல் போன்ற அவ்வாறான தொழிற்பாடுகளை மத்திய வங்கி மேற்கொள்ளும். அது மட்டுமல்லாமல் தீர்ப்பனவு வசதிகள் ஏற்பாடு மற்றும் கொடுப்பனவு முறைமையினை ஒழுங்குபடுத்துதல் போன்றையும் இன்றியமையாததாக காணப்படுகின்றது. அதேவேளை தேசிய நாணயத்தின் வெளியீடும் அதனுடைய விநியோகமும் மத்திய வங்கியினுடைய கைகளிலே தங்கியிருக்கின்றது. அத்தோடு மட்டுமல்லாமல் பொருளாதார தரவுகளை மற்றும் புள்ளி விவரங்களை சேகரித்தல்,
அவற்றை பகுப்பாய்வு செய்தல், பரப்புதல் போன்ற வேலைகளையும் மத்திய வங்கி செய்து வருகின்றது. அத்தோடு மட்டுமல்லாமல் அரசாங்கம் மற்றும் அதன் முகவர்களுக்கான வங்கியாளராகவும் இலங்கை மத்திய வங்கி தொழிற்பட்டு வருகின்றது. ஆகவே அந்த வகையில் இவை மைய தொழிற்பாடுகளாக நாங்கள் கொள்ளலாம். அதோடு இலங்கை மத்திய வங்கி பல முகவர் தொழிற்பாடுகளையும் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அரச படுகடனின் முகாமைத்துவம், வெளிநாட்டு செலாவணி முகாமைத்துவம், ஊழியர் சேமலாப நிதியத்தின் கட்டுக்காப்பு அதனுடைய முகாமைத்துவம், மேலும் நிதி வசதிகளை வழங்குதல், மேலும் பணம் தூயதாக்கல் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு நிதியிடலை தடை செய்தல் போன்ற பல்வேறு துணை தொழிற்பாடுகளையும் இலங்கை மத்திய வங்கி முன்னெடுத்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கூறியது போன்ற இலங்கை மத்திய வங்கியுடைய மைய தொழிற்பாடுகளில் முக்கியமான பிரதான தொழிற்பாடுகளில் ஒன்றுதான் இலங்கையுடைய நாணய கொள்கையை வகுத்தலும் அதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கலும். இப்போ நீங்கள் கூறியது போல இந்த நாணய கொள்கை என்பது ஒவ்வொரு நாட்டினுடைய பண நிரம்பல், கொள்கை வட்டி வீதங்கள், சந்தை திரவத்தன்மை மற்றும் பணவீக்கம், பொருளாதார உறுதிப்பாடு போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு வகுக்கப்படுகின்றது. அதே நேரம் ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு வகையான ஒரு நாணய கொள்கை கட்டமைப்பு ஒன்றை பின்பற்றும். சில நாடுகள் பணவீக்கத்தை அடிப்படையாக கொண்டு கட்டுப்படுத்தும், சில நாடுகள் அந்நிய செலாவணி கொள்கையாக கொண்டு அடிப்படையாக கொண்டு கட்டுப்படுத்தும். அப்போ அந்த வகையில் இலங்கை மத்திய வங்கி அதனுடைய நாணய கொள்கையை எவ்வாறு வகுத்திருக்கின்றது, எந்த விதமான நாணய கொள்கை கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டு இலங்கை நாட்டினுடைய நாணய கொள்கையை அமல்படுத்துகின்றது என்பதை சற்று விளக்குங்களேன். நீங்கள் சரியாக கூறியது போல, நாங்கள் ஆரம்பத்திலே கூறியதும் போல, இலங்கை மத்திய வங்கியினுடைய முக்கியமான குறிக்கோளாக பொருளாதாரம் மற்றும் விலை உறுதிப்பாடு காணப்படுகின்றது. இங்கு விலை உறுதிப்பாடு என்னும் போது பணவீக்கத்தினை குறைந்த அளவிலே நிலையான அளவிலே பேணுகின்ற தன்மையைத்தான் நாங்கள் விலை உறுதிப்பாடு என்று கூறுகின்றோம். அந்த வகையிலே அந்த குறிக்கோளை அடைந்து கொள்வதற்காக இலங்கை மத்திய வங்கி நாணய கொள்கையை அறிமுகம் செய்து அதை பின்பற்றும். ஆகவே அந்த வகையில் இலங்கையிலே இருக்கக்கூடிய நாணய கொள்கை என்பது பணவீக்கத்தை அடிப்படையாக கொண்ட நாணய கொள்கை. ஆகவே இங்கு கொள்கை வட்டி வீதங்களூடாக இந்த நாணய கொள்கையை இலங்கை மத்திய வங்கி வகுத்து கொள்கிறது. அத்தோடு மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தில் திரவத்தன்மை முகாமை செய்வதற்கும் இந்த நாணய கொள்கை பயன்படுகின்றது. ஆகவே ஒட்டு மொத்தத்திலே நீங்கள் இந்த நாணய கொள்கையை பார்க்கும் போது முக்கியமாக பணவீக்கத்தை குறைந்த அளவிலே அத்தோடு உறுதியான அளவிலே பேணுவதற்கு இந்த நாணய கொள்கையை மத்திய வங்கி உருவாக்கி பயன்படுத்துகின்றது. இந்த நாணய கொள்கை கட்டமைப்பு நீங்கள் கூறியவாறு பல்வேறு நாடுகள் பல்வேறு விதமான கட்டமைப்புகளை இந்த நாணய கொள்கை அடிப்படையிலே வைத்திருக்கின்றன. இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொல்லிச்சினால், எங்களுடைய மத்திய வங்கியினுடைய இறுதி இலக்கு என்னவென்று சொல்லிச்சினால் பொருளாதாரம் மற்றும் விலை உறுதிப்பாடு. அவை இந்த பொருளாதாரம் மற்றும் விலை உறுதிப்பாட்டை அடைந்து கொள்வதற்கு பல்வேறு விதமான நாணய கொள்கை கருவிகளை இலங்கை மத்திய வங்கி பயன்படுத்தும். அந்த வகையிலே கொள்கை வட்டி வீதங்கள் மற்றும் திறந்த சந்தை தொழிற்பாடுகளாக இருக்கலாம், அல்லது நியதி ஒதுக்கு தேவைப்பாடாக இருக்கலாம், அல்லது வங்கி வீதமாக இருக்கலாம், அல்லது தார்மீக கடற்பாடுகளாக இருக்கலாம். இவ்வாறான இந்த 4 முக்கிய கருவிகளும் ஊடாக இலங்கை மத்திய வங்கி நாணய கொள்கையை பயன்படுத்தி வருகின்றது. இந்த கருவிகளூடாக இலங்கை மத்திய வங்கி தனது தொழிற்பாட்டு இலக்கான சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு பண வீதத்தை அடைவதற்கு முயற்சிக்கும். ஆகவே அந்த இலக்கை அடைந்து அடுத்ததாக குறியீட்டு இடையீட்டு மாறியன்னு குறிப்பிடப்படக்கூடிய அந்த குறிக்கோளான விரிந்த பண நிரம்பலை தனது டார்கெட்டாக தனது எல்லையாக கொண்டிருக்கும். ஆகவே இந்த கருவிகளூடாக அந்த ஒவ்வொரு காலப்பகுதியிலும் அந்த எல்லைகளை அடைந்து இறுதியாக பணவீக்கம், அதாவது பொருளாதாரம் மற்றும் விலை உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு மத்திய வங்கி தயாராக இருக்கும். இதுதான் இந்த எங்களுடைய இலங்கை மத்திய வங்கியினுடைய நாணய கட்டமைப்பாக நாங்கள் குறிப்பிடலாம். ஆமாம், நீங்கள் கூறியது போன்று இந்த நாணய கொள்கையின் இறுதி நோக்கு நாட்டினுடைய பொருளாதார மற்றும் விலை உறுதிப்பாடை ஏற்படுத்துவது. நீங்கள் கூறினீர்கள் அதற்காக மத்திய வங்கி பல்வேறுபட்ட நாணய கொள்கை கருவிகளை பயன்படுத்துகின்றது. இலங்கை மத்திய வங்கியால் பயன்படுத்தக்கூடிய நாணய கொள்கை கருவிகளில் சில கருவிகள் அடிக்கடி மத்திய வங்கியால் பயன்படுத்தக்கூடியதாக காணப்படும்.
இன்னும் சில கருவிகள் தேவை ஏற்படும் போது தேவைக்கு ஏற்ற வகையில் பயன்படுத்தக்கூடியதாக காணப்படும். அந்த வகையில் உங்களுக்கு இந்த இலங்கை மத்திய வங்கியுடைய நாணய கொள்கை கருவிகள் அது எவ்வாறு தொழிற்படுத்தப்படுகின்றன மற்றும் எந்த சந்தர்ப்பத்தில் அது பயன்படுத்தப்படுகின்றது என்ற விடயங்களை கூற முடியுமா? நாங்கள் குறிப்பிட்டது போல பல்வேறு விதமான கருவிகளை இலங்கை மத்திய வங்கி பயன்படுத்தி கொண்டு வருகின்ற இந்த நாணய கொள்கையை பயன்படுத்துவதற்காக. அந்த வகையிலே முதலாவதாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் கொள்கை வீதங்கள் மற்றும் திறந்த சந்தை தொழிற்பாடுகள். நாங்கள் சொல்லுவோம் பாலிசி ரேட்ஸ் அண்ட் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் என்று சொல்லி அந்த விடயத்தை அந்த கருவினை மிக முக்கியமாகவும் அடிக்கடியும் இலங்கை மத்திய வங்கி பயன்படுத்தி வரும். இங்கு நாங்கள் குறிப்பிடுகின்ற முதலாவது விடயம் கொள்கை வட்டி வீதம். இந்த கொள்கை வட்டி வீதம் என்னும்போது 2 விதமான வட்டி வீதங்களை இலங்கை மத்திய வங்கி வைத்திருக்கின்றோம். ஒன்று துணைநில் வைப்பு வசதி வீதம் என்று நாங்கள் சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் டிபாசிட் ஃபெசிலிட்டி ரேட் என்று சொல்லுவோம். அடுத்தது துணைநில் கடன் வழங்கல் வசதி வீதம் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆகவே இந்த 2 வீதங்களையும் இலங்கை மத்திய வங்கி அறிமுகம் செய்து அந்த 2 வீதங்களுக்கு இடையிலே இந்த வட்டி வீதங்கள் அமையுமாறு மத்திய வங்கி பார்த்து கொள்ளும். ஆகவே இதுதான் இந்த கொள்கை வட்டி வீதம் என்று குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே இந்த வட்டி வீதங்களை அமைப்பதனூடாக இலங்கையில் இருக்கக்கூடிய சராசரி வட்டி வீதம் ஒரு அளவு, அதாவது மத்திய வங்கி இலங்கை மத்திய வங்கியினுடைய எதிர்பார்ப்பிற்கேற்க அமையுமாறு அது மத்திய வங்கி அதை நடைமுறைப்படுத்தும். இது முதலாவது விடயம். இரண்டாவது வீதமாக நியதி ஒதுக்கு வீதத்தை சொல்லலாம். அதை நாங்கள் ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரேஷியோ என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த வீதத்தின் அடிப்படையிலே இந்த நாணய கொள்கையை முன்னெடுக்கலாம். அதே போன்று மூன்றாவது வங்கி வீதம், பேங்க் ரேட் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த 3 மிக முக்கியமான கருவிகளை இலங்கை மத்திய வங்கி பயன்படுத்தி தனது நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்தும். ஆனாலும் கூட அதை தவிரவும் பல்வேறு விதமான கருவிகள் காணப்படுகின்றன, கொள்கை கருவிகள். அந்த வகையில் நீங்கள் பார்க்கலாம், வெளிநாட்டு செலாவணி தொழிற்பாடுகளையும் ஒரு கொள்கை கருவிகளாக நாங்கள் கொள்ளலாம். கொடுகடன் மீதான அளவுசார் கடப்பாடுகளையும் நாங்கள் ஒரு கருவியாக நாங்கள் கொள்ளலாம். அதே நேரம் வட்டி வீதத்தினான உச்ச வரம்பினை நாங்கள் கூறலாம். அதே நேரம் மீள்நிதியிடல் வசதிகள், தார்மீக கடற்பாடுகள் போன்ற பல்வேறு விடயங்களையும் நாங்கள் இதிலே குறிப்பிடக்கூடியவாறு இருக்கும். திரு குறிஞ்சிதரன் அவர்களே, நீங்கள் கூறியது போன்று இலங்கை மத்திய வங்கியிடம் பல்வேறுபட்ட நாணய கொள்கை கருவிகள் காணப்படுகின்றன. அவற்றில் சில கருவிகள் மத்திய வங்கியால் அடிக்கடி பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றது. சில கருவிகள் தேவை ஏற்படும் போது மத்திய வங்கி அதை உபயோகிக்கும். இந்த கோவிட்-19 காலப்பகுதியில் நாங்கள் கண்டோம், மத்திய வங்கி இந்த அனைத்து கொள்கை கருவிகளையும் பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஏற்பட்டது. நான் உங்களிடம் ஒரு கோவிட்-19 பற்றிய ஒரு கேள்வியை நான் பின்னால் வைத்திருக்கின்றேன். இடைவேளைக்கு முன்னதாக நாங்கள் மத்திய வங்கியுடைய ஒரு மைய தொழிற்பாடு பற்றி கதைத்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நாங்கள் மத்திய வங்கியுடைய அடுத்த மைய தொழிற்பாடுக்கு செல்வோம், அதாவது நிதியியல் முறைமையின் உறுதிப்பாடு. அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டுடைய நிதியியல் முறைமை அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது. நிதியியல் முறைமை பாதுகாக்கப்பட்டால் மாத்திரமே அந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியும். இந்த நிதியியல் முறைமை உறுதிப்பாட்டை பேணுவதற்கு சில நாடுகள் அந்த தொழிற்பாட்டை வங்கி முறைமையை மேற்பார்வை செய்தல், அதற்குரிய ஒழுங்கு விதிமுறைகளை அமல்படுத்தல் போன்ற தொழிற்பாடுகளுக்கு சில நாடுகள் மத்திய வங்கியையே மத்திய வங்கியிடமே அந்த தொழிற்பாட்டை ஒப்படைத்திருக்கும். சில நாடுகள் அதற்கு பிறம்பாக ஒரு ஒழுங்குபடுத்துனரை அமைத்து அவர்கள் மூலம் அந்த மேற்பார்வை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அதே நேரம் ஒரு நிதியியல் முறைமையை கட்டுப்படுத்துவதற்கு சில நாடுகள் ஒரு ஒழுங்குபடுத்துனரை மாத்திரம் வைத்திருக்கலாம். அவர் அந்த நாட்டினுடைய முழு நிதியியல் கட்டமைப்பையும் ஒழுங்குபடுத்துவராக இருப்பார். சில நாடுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒழுங்குபடுத்துனர்களை அந்த நாட்டினுடைய மொத்த நிதியியல் கட்டமைப்பையும் மேற்பார்வை செய்து ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு அமைத்திருக்கலாம். அந்த வகையில் இலங்கையில் இந்த நிதியியல் முறைமை உறுதிப்பாட்டை எய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு, ஒழுங்குமுறைப்படுத்தல் மற்றும் மேற்பார்வை கட்டமைப்பு எவ்வாறு காணப்படுகின்றது? இலங்கையில் ஒரு ஒழுங்குபடுத்தினர் மாத்திரம் இருக்கின்றாரா, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒழுங்குபடுத்தினர்கள் இந்த முறைமையை
ஒழுங்குமுறைப்படுத்துகின்றார்களா என்பது பற்றி விளக்க முடியுமா? உண்மையிலேயே நீங்கள் கேட்ட விடயம் மிக முக்கியமான ஒன்று. அதுவும் இலங்கை மத்திய வங்கியை பொறுத்தவரை இது ஒரு மிகவும் முக்கியமான விடயமாக கருதப்படுகின்றது. நீங்கள் சரியாக கூறியது போல ஒரு பொருளாதார முறைமை சிறப்பாக இயங்க வேண்டுமாக இருந்தால் அந்த பொருளாதார முறைமைக்கு உந்து சக்தியாக விளங்கக்கூடிய நிதியியல் முறைமை காணப்பட வேண்டும். உண்மையிலே ஒரு பொருளாதார முறையில் உங்களுக்கு தெரியும், ஒரு பக்கத்திலே வீட்டுத்துறையினரும் மறுபக்கத்திலே நிறுவனத்துறையினரும் காணப்படுவார்கள். இவர்களுக்கிடையேயான இந்த பொருளாதார காரியங்களின் கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் பொருட்கள் சேவைகளுக்கான கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக அமைவதற்கு விலை உறுதிப்பாடு மிக முக்கியம். அதே போன்று இந்த கொடுப்பனவுகள் சிறப்பாக அமைவதற்கு நிதியியல் முறைமையின் உறுதிப்பாடு மிக முக்கியமாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே தான் இலங்கை மத்திய வங்கி தனது இரண்டாவது குறிக்கோளாக நிதியியல் முறைமையின் உறுதிப்பாட்டினை கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த வகையிலே நிதியியல் முறைமையின் உறுதிப்பாட்டை பேணுவதற்கு, நிதியியல் முறைமையின் உறுதிப்பாடு என்போது நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், அந்த நாட்டினுடைய நிதியியல் முறைமையானது எந்த விதமான உள்ளக மற்றும் வெளியக அதிர்வுகளை தாங்கி மிகவும் திடகாத்திரமாக செயற்பட்டு பொருளாதாரத்துக்கு தனது சகல விதமான ஒத்துழைப்பையும் வழங்கக்கூடியது போன்று இருக்க வேண்டும். அதான் நிதியியல் முறைமையின் உறுதிப்பாடு. அந்த வகையிலே அந்த நிதியியல் முறைமை உறுதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே மத்திய வங்கியானது, இலங்கை மத்திய வங்கியானது இந்த நிதியியல் முறைமையை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்தி மேற்பார்வை செய்கின்ற செயற்பாட்டினை செய்து வருகின்றது. இலங்கையை பொறுத்த மட்டிலே இந்த நிதியியல் முறைமையிலே பல்வேறு வகையான நிதியியல் நிறுவனங்கள் காணப்படுகின்றன. அது வங்கிகளாக இருக்கலாம், அல்லது காப்புறுதி நிறுவனங்களாக இருக்கலாம், பங்குச்சந்தையாக இருக்கலாம். ஆகிய பல்வேறு வகையான நிதியியல் செயற்பாடுகள் காணப்படுகின்றன. ஆகவே இலங்கையை பொறுத்த மட்டிலே இலங்கை மத்திய வங்கி ஒரு முக்கிய நிதியியல் முறைமையினுடைய ஒழுங்குபடுத்தினராக, ரெகுலேட்டர்ஸாக இருக்கின்ற அதே நேரத்தில் காப்புறுதி சபை, இலங்கையிலே காப்புறுதி ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு என்று நாங்கள் குறிப்பிடுவோம். அதாவது செக் என்று சொல்லுவோம், செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், அதாவது பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழு, இவையெல்லாம் ஒழுங்குபடுத்தினராக காணப்படுகிறார்கள். ஆனாலும் முதன்மை நிறுவனமாக இலங்கை மத்திய வங்கியை இந்த நிதியியல் முறைமையை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்தி முகாமை செய்து வருகின்றது. நீங்கள் கூறியதை பார்க்கும்போது இலங்கை நாடு ஒன்றுக்கு மேற்பட்ட ஒழுங்குபடுத்துனர்களை கொண்டு அதனுடைய நிதியியல் முறைமையை ஒழுங்குமுறைப்படுத்தி மேற்பார்வை செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்பை கொண்டுள்ளதாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அந்த அடிப்படையில் இந்த பல்வேறுபட்ட ஒழுங்குமுறைப்படுத்துனர்களால் ஒழுங்குமுறைப்படுத்தப்படும் நிறுவனங்கள் யாவை என்று எங்களுக்கு விளக்கம் அளிக்க முடியுமா? பல்வேறு வகையான ரெகுலேட்டர்ஸ், அதாவது ஒழுங்குபடுத்துனர்கள் இலங்கையிலே, நிதியியல் முறைமையை ஒழுங்குபடுத்துபவர்கள் இலங்கையிலே காணப்படுகின்றார்கள். அந்த வகையிலே மிக முக்கிய 3 தரப்பினரை நாங்கள் குறிப்பிடலாம். ஒன்று இலங்கை மத்திய வங்கி, மற்றது பிணையங்கள் பரிவர்த்தனை ஆணைக்குழு, மற்றது காப்புறுதி ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு. இந்த 3 தரப்பினரும் நாங்கள் குறிப்பிடலாம். நீங்கள் இப்பொழுது திரையிலே காணக்கூடியதாக இருக்கும் மத்திய வங்கியினுடைய ஒழுங்குபடுத்தலின் அடிப்படையிலே பல்வேறு வகையான நிதியியல் நிறுவனங்கள் காணப்படுகின்றன. அதை நாங்கள் உரிமம் பெற்ற வங்கிகளாக இருக்கலாம், அல்லது உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகளாக இருக்கலாம், உரிமம் பெற்ற குத்தகை நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது உரிமம் பெற்ற நுண்பாக நிதி கம்பெனிகளாக இருக்கலாம், அத்தோடு அரச பிணையங்களில் உள்ள முதல்நிலை வணிகர்களாக இருக்கலாம், அவர்களோடு வெளிநாட்டு செலாவணியில் உள்ள அதிகாரமளிக்கப்பட்ட வணிகர்களாக இருக்கலாம், மேலும் அதிகாரமளிக்கப்பட்ட நாணய மாற்றுனர்கள், அதிகாரமளிக்கப்பட்ட பணத்தரகர்கள், இவ்வாறான முக்கிய நிதியியல் நிறுவனங்கள் மத்திய வங்கியின் ஒழுங்குபடுத்தல் அடிப்படையிலே வருகின்றன. அதே போன்று நீங்கள் கவனிக்கலாம், பிணையங்கள் பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் ஒழுங்குமுறைப்படுத்தலுக்குட்பட்ட நிறுவனங்கள் என்னும் போது பங்கு பரிவர்த்தனை, பங்கு தரகர், பங்கு வணிகர்கள், கூறு நம்பிக்கை கம்பெனிகள், பங்குச்சந்தை கடன் வசதி வழங்குவோர், கொடுகடன் தரமிடல் முகவர்கள், முதலீட்டு முகாமையாளர்கள், பங்குரிமை மூலதனம் மற்றும் தனியார் படுகடன் பிணைகளின் தீர்வகங்கள் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் அந்த அமைப்பிற்குள்ளே வருகின்றன. அதே போன்று காப்புறுதி ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் மேற்பார்வையிலே காப்புறுதி கம்பெனிகள், காப்புறுதி முகவர்கள், காப்புறுதி தரகர்கள் போன்ற நிறுவனங்களும் வருகின்றன. ஆகவே இந்த 3 முக்கிய ஒழுங்குபடுத்துனர்கள் பல்வேறு நிதி நிறுவனங்களை இலங்கையிலே ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்தி முகாமை செய்வதை நாங்கள் முகாமை, அதாவது அவருடைய உறுதிப்பாட்டினை பேணுவதை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு நாட்டை பொறுத்தவரையில் அந்த நாட்டுக்கு நாணயம் ஒரு முக்கியமான ஒரு விடயம்.
பணத்தை கொண்டு தான் அந்த நாட்டுடைய கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெறுகின்றன. அதே நேரம் எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாட்டிலும் அந்த நாணயத்தை அச்சிட்டு வெளியிடக்கூடிய அதிகாரம் மத்திய வங்கிகளுக்குத்தான் காணப்படுகின்றது. ஆகவே இந்த நாணய வெளியீடு கூட மத்திய வங்கியின் ஒரு தொழிற்பாடாகவே கருதப்படுகின்றது. இலங்கையில் அந்த நாணயங்களை வெளியிடுவதற்கு அல்லது அதோடு தொடர்புபட்ட கட்டுப்பாடுகள் அல்லது விதந்துரைகள் பற்றி உங்களால் விளக்க முடியுமா? இலங்கை மத்திய வங்கியுடைய முக்கியமான தொழிற்பாடுகளில் ஒன்றாக இந்த நாணய வெளியீடும் காணப்படுகின்றது. இலங்கையிலே நாணய வெளியீட்டை செய்யக்கூடிய ஒரே ஒரு சட்ட ரீதியான நிறுவனமாக இலங்கை மத்திய வங்கி காணப்படுகின்றது. அதுதான் அதனுடைய மேலாண்மை சபையாக இருக்கும். அப்போ இந்த நாணய வெளியீடு என்னும் போது எவ்வளவு நாணயத்தை வெளியீடு செய்வது, அவ்வாறு அந்த எவ்வளவு நாணயம் என்பதற்கு இல்லை ஏதும் இல்லை. மத்திய வங்கி இந்த பொருளாதார செயற்பாடுகளுக்கு எவ்வளவு நாணயம் தேவை என கருதுகின்றதோ அவ்வளவு நாணயத்தை மத்திய வங்கி வெளியிடக்கூடும். அதே நேரம் இது பணத்தினுடைய கேள்வியை அடிப்படையாக கொண்ட, நான் சொன்னது போல் இப்போ பொருளாதாரத்திலே பொருளாதார செயற்பாடுகள் நடவடிக்கையின் போது பணத்துக்கான கேள்வி எழும். ஆகவே அந்த கேள்வியின் அடிப்படையிலே இலங்கை மத்திய வங்கியானது நாணயத்தை வெளியீடு செய்யும். இந்த நாணயமும் அதனுடைய வடிவமைப்பு அல்லது அந்த நாணயம் எவ்வாறு என்னென்ன அலகுகளில் இருக்க வேண்டும், அதனுடைய வடிவமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக இலங்கை மத்திய வங்கியினுடைய உச்ச அதிகார சபையான நாணய சபையே அதனுடைய தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளும். அத்தோடு நீங்கள் பார்க்கலாம் இந்த நாணயத்தினுடைய பாதுகாப்பு பண்புகள். இந்த பாதுகாப்பு பண்புகள் என்னும் போது இந்த நாணயத்தை பிறிதொருவரால் இலகுவாக இன்னொரு வடிவத்திலே வெளிவிட்டு விட முடியாதவாறான நிறைய பாதுகாப்பு பண்புகளை நாங்கள் இந்த நாணயத்திலே காணக்கூடியதாக இருக்கும். அது எல்லா நாடுகளுக்கும் ஒரு முக்கியமான விடயம். அதே போன்று இலங்கை மத்திய வங்கியும் அது ஒரு முக்கியமான விடயமாக கருதுகின்றது. அதே நேரம் அவ்வாறு வெளியிடுகின்ற நாணயங்களோடு சில வேளைகளிலே சில ஞாபகார்த்த சம்பந்தமான அல்லது அதற்குரிய தேவைப்பாடுகள் எழுதும் போதும் ஞாபகார்த்தமாக சில நாணயத்தாள்களையும் நாணய குற்றிகளையும் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே கூறியது போன்று மத்திய வங்கி அந்த நாட்டினுடைய வங்கி முறைமையை ஒழுங்குமுறைப்படுத்தி கட்டுப்படுத்தக்கூடிய நிறுவனமாக காணப்படுகின்றது. அதே நேரம் இன்னொரு பக்கம் மத்திய வங்கி அந்த வங்கிகளுக்கு தேவையான நிதி வசதிகள், கடன் வசதிகள், திரவத்தன்மை வசதிகள் போன்றவற்றையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றது. ஒரு பக்கம் அந்த வங்கிகளை கட்டுப்படுத்துகின்றது, ஒழுங்குமுறைப்படுத்துகின்றது. அதே நேரம் இன்னொரு பக்கம் அதற்கு தேவையான நிதி வசதிகளையும் திரவத்தன்மை வசதிகளையும் வழங்குகின்றது. ஸோ இந்த தொழிற்பாடு பொதுவாக மத்திய வங்கிகளின் வங்கியாக தொழிற்படக்கூடிய தொழிற்பாடாக காணப்படுகின்றது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஆமாம், நிச்சயமாக. என்னென்று சொல்லி சொன்னால் நீங்கள் சொல்வது போல வங்கிகளுக்கான வங்கியாளர் என்கின்ற தொழிற்பாடும் மிக முக்கியமான ஒன்றாகும். என்னென்று சொல்லி சொன்னால் இப்போ இலங்கை மத்திய வங்கியினுடைய குறிக்கோளில் ஒன்று நிதியியல் முறைமையின் உறுதிப்பாடு. நிதியியல் முறைமையின் உறுதிப்பாடு என்பது அந்த நிதியியல் முறைமையிலே காணப்படக்கூடிய அங்கங்களிலே வங்கிகள் மிக பிரதானமானவை. என்று சொல்லிச்சுனால் நீங்கள் இலங்கையிலே காணப்படுகின்ற நிதியியல் சொத்துக்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் 60% மேற்பட்ட சொத்துக்கள் வங்கிகளுக்கு உரியவை. ஆகவே வங்கிகளுடைய உறுதிப்பாட்டிலே தான் நிதியியல் முறைமையினுடைய உறுதிப்பாடு தங்கியிருக்கின்றது. அந்த வகையிலே வங்கிகளுக்கு ஏதாவது மேலதிக நிதி தேவைப்படும் போது நிச்சயமாக இலங்கை மத்திய வங்கி அதற்குரிய தீர்வுகளை கொடுக்கும். அந்த வகையிலே தான் நாங்கள் இலங்கை மத்திய வங்கியை வங்கியாளர்களுக்கான வங்கி என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அந்த வகையிலே இறுதிக்கடன் வழங்கல், இறுதிக்கடன் ஈவோன்னு சொல்லுவோம். அதாவது ஏதாவது ஒரு வங்கி திரவத்தன்மை பிரச்சனையில் இருக்கும்போது இலங்கை மத்திய வங்கி அணுகும்போது உடனடியாக இலங்கை மத்திய வங்கி அந்த திரவத்தன்மை பிரச்சனையை தீர்த்து அதை தொடர்ந்து செயற்படுவதற்கு ஒழுங்குபடுத்தும். ஆகவே அது ஒரு முக்கியமான விடயம். அது இறுதிக்கடன் ஈவோன்னு சொல்லும். அதே நேரம் தற்காலிக திரவத்தன்மை வழங்குகின்ற செயற்பாடுகளையும் இலங்கை மத்திய வங்கி முன்னெடுத்து செல்லும். அது மட்டுமல்லாமல் நான் முன்னரே குறிப்பிட்டது போல நிதியியல் முறைமையிலே வங்கிகளோடு சேர்ந்து அந்த வங்கிகள் இயங்குவதற்கு அதனுடைய உட்கட்டமைப்பு அமைப்பு மிக முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லுவோம். அந்த உட்கட்டமைப்பு வசதிகள் மிக முக்கியமானது. அதிலே
குறிப்பிட்டு சொல்ல போனால் கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு முறைமை, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் என்று சொல்லுவோம். ஆகவே இந்த கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு முறைமை மிகவும் இன்றியமையாது. ஆகவே அதற்கு சகலவிதமான செயற்பாடுகளுக்கும் தலைமை தாங்கி அதை கொண்டு நடத்துகின்ற பொறுப்பை மத்திய வங்கி செய்கின்ற, உண்மையிலே சொல்லப்போனால் ஆர்டிஜிஎஸ் என்று சொல்லுவோம், அதே நேர கொடுப்பனவு முறைமை, மொத்த கொடுப்பனவு முறைமை என்று நாங்கள் சொல்லுவோம். அதை நடைமுறைப்படுத்துவது இலங்கை மத்திய வங்கி. இப்படியான இந்த கொடுப்பனவு முறையிலே பல்வேறு விதமான கொடுப்பனவுகளையும் செய்யலாம். உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்கலாம், இப்போ வங்கிகளுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல், அதற்கு இலங்கை மத்திய வங்கி துணை புரியும். அதை நாங்கள் அடைப்பு சந்தை கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லலாம், அல்லது அரச பிணையங்களுக்கான கொடுக்கல் வாங்கல்கள், மேலும் வெளிநாட்டு செலாவணி கொடுக்கல் வாங்கல்கள், அத்தோடு திறந்த சந்தை தொழிற்பாடுகள், இவை எல்லாம் நடைபெறுவதற்கு எங்களுக்கு ஒரு கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு முறைமை அவசியம். ஆகவே இலங்கை மத்திய வங்கி அதற்கும் ஒரு முன்னோடியாக செயற்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் அது பெரிய அளவிலான கொடுக்கல் வாங்கல் மட்டும் இல்லாமல் சில்லறை கொடுக்கல் வாங்கல், தற்போது நீங்கள் பார்க்கலாம், இப்போ தனிநபர்களுக்கு இடையான கொடுக்கல் வாங்கல், காசோலை ரீதியான கொடுக்கல் வாங்கல், இவ்வாறான கொடுக்கல் வாங்கல் நடைபெறும் போது இலங்கை மத்திய வங்கி அதற்குரிய வசதிகளை செய்து கொடுக்கின்றது. இது 2002ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு லங்கா கிளியர் பிரைவேட் லிமிடெட் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனத்தினூடாக இலங்கை மத்திய வங்கி இவற்றை செயற்படுத்தி வருகின்றது. ஆகவே நீங்கள் கூறியது போல வங்கியாளர்களுக்கான வங்கி என்பது மிகவும் ஒரு முக்கியமான தொழிற்பாடு. ஏனென்று சொல்லினால் நிதியியல் முறைமையின் உறுதிப்பாட்டுக்கு இது மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது. மத்திய வங்கியானது வங்கியாளர்களின் வங்கியாளாக மாத்திரம் இல்லாமல் அரசாங்கத்தின் வங்கியாக கூட மத்திய வங்கி தான் தொழிற்படுகின்றது. அரசாங்கத்துக்கு தேவையான நிதிகளை திரட்டுதல், அவர்களுடைய கொள்கை அமுலாக்கங்களை நடைமுறைப்படுத்தல் போன்ற தொழிற்பாடுகளையும் மத்திய வங்கியை மேற்கொள்கின்றது. அந்த அரசாங்கத்தின் வங்கியான தொழிற்பாடு பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? வங்கியாளர்களுக்கான வங்கி என்பதையும் தாண்டி அரசாங்கத்துக்கான வங்கியாகவும் இலங்கை மத்திய வங்கி தொழிற்படுவதை நாங்கள் காணலாம். ஏனென்று சொல்லி சொன்னால் அரசாங்க திணைக்களங்கள், அரசாங்க முகவர்கள் மற்றும் அரசாங்க ஸ்தாபனங்கள் இவர்களுடைய கணக்குகளை பேணி அதாவது அதுக்குரிய கொடுக்கல் வாங்கல்களுக்குரிய வசதிகளை இலங்கை மத்திய வங்கி செய்து கொடுக்கின்றதை காணலாம். அதே போன்று அரசாங்கத்திற்கு ஒரு டெம்பரரி பேசிஸில் தற்காலிகமாக அட்வான்ஸ் பேமெண்ட் முற்கொடுப்பனவுகளை செய்வதும் இலங்கை மத்திய வங்கி அரசாங்கத்துக்கு தேவை ஏற்படும் போது, பண தேவை ஏற்படும் போது இலங்கை மத்திய வங்கி முற்கொடுப்பனவுகளை மேற்கொள்கின்ற சந்தர்ப்பத்தையும் நாங்கள் பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல் இந்த பொருளாதார ஆலோசனைகளை இலங்கை மத்திய வங்கி மிக முக்கியமாக வழங்கும் அரசாங்கத்துக்கு. உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல போனால் செப்டம்பர் 15 என்று சொல்லுவோம், செப்டம்பர் 15 அறிக்கை என்று நாங்கள் சொல்லுவோம், செப்டம்பர் 15 ரிப்போர்ட் என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த அறிக்கையூடாக இலங்கை பொருளாதார வளர்ச்சிக்கு எவ்வாறான கொள்கைகளை நாங்கள் வகுக்கலாம், எவ்வாறான திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கலாம் என்பது சம்பந்தமான ஆலோசனைகளையும் இலங்கை மத்திய வங்கி வழங்கி வருகின்ற அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இலங்கை மத்திய வங்கியை அரசாங்கத்தின் வங்கியாளர் என்றும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். தொழிலாளர்களுக்கு மத்திய வங்கி ஏன் முக்கியம் என்று கேட்டால், அவர்களுடைய ஊழியர் சேமலாப நிதி மத்திய வங்கியால் தான் பராமரிக்கப்படுகின்றது. எங்களுக்கு தெரியும், அது 2 நிறுவனங்கள் இணைந்து அவற்றை செயற்படுத்துகின்றன. மத்திய வங்கியும் அடுத்தது தொழில் திணைக்களம், லேபர் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடியது. தொழில் திணைக்களத்தால் அதனுடைய நிர்வாக கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதே நேரம் அந்த நிதி முகாமைத்துவம் மத்திய வங்கியால் மேற்கொள்ளப்படுகின்றது. உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும், பொதுமக்கள் நிறைய மத்திய வங்கிக்கு வருவதற்கான ஒரு காரணமும் அந்த ஊழியர் சேமலி நிதியம் தொடர்பான தரவுகளை பெற்றுக்கொள்வதற்கும் அவர்களுடைய பணங்களை மீளப்பெறுவதற்கும். ஸோ ஆகவே அந்த தொழிற்பாடு பற்றியும் கொஞ்சம் விளக்கி கூறினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். உண்மையிலே இந்த ஊழியர் சேமலாப நிதியத்தினுடைய முகாமைத்துவம் மத்திய வங்கியினுடைய கையிலே காணப்படுகின்றது. நீங்கள் சரியாக குறிப்பிட்டது போல இந்த ஊழியர் சேமலாப நிதியத்தின் பல்வேறு தொழிற்பாடுகளை நாணய சபை முன்னெடுத்து செல்கின்ற. நாணய சபை என்பது நாங்கள் இலங்கை மத்திய வங்கியினுடைய உயர் சபையை நான் முதலே குறிப்பிட்டது போல உயர் சபையை நாங்கள் நாணய சபை என்று குறிப்பிடுவோம். அந்த நாணய சபை பல்வேறு வகையான இந்த நிதியம் தொடர்பான செயற்பாடுகளை செய்து வருகின்றது. அதிலே முதலாவது விடயம் அதாவது நிதியத்தினுடைய பாதுகாவலனாக இலங்கை மத்திய வங்கி காணப்படுகின்றது. அதாவது இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டினுடைய பாதுகாவலனாக இலங்கை மத்திய வங்கி காணப்படுகின்றது. அதாவது இந்த ஊழியர் சேமலாப நிதியத்தின் அங்கத்தவர்களுடைய நிதி
மத்திய வங்கியினுடைய பாதுகாப்பிலே இருக்கும். ஆகவே மத்திய வங்கி அந்த நிதியினை சேகரித்து அதை பல்வேறு முதலீடுகளிலே முதலீடு செய்யும். அந்த முதலீடுகளின் ஊடாக வருகின்ற வருமானத்தை திரும்பவும் அதனுடைய அங்கத்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற செயற்பாட்டை மத்திய வங்கி மிக முக்கியமாக செய்யும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அங்கத்தவர்களுடைய கணக்குகளையும் மத்திய வங்கி பேணுகின்ற செயற்பாட்டையும் நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இந்த அங்கத்தவர்கள், உதாரணத்துக்கு சொல்ல போனால் அங்கத்தவர்களோட வீட்டுக்கான கடனை பெறும்போது இவருடைய, அதாவது அந்த அங்கத்தவருடைய மிகுதி எவ்வளவு உள்ளது என்பதை உறுதிப்படுத்தி கூடி அந்த உறுதிப்படுத்தல்களையும் வங்கிகளுக்கு இலங்கை மத்திய வங்கி பெற்றுக் கொடுக்கும். ஆகவே பல்வேறு விதமான இந்த நிதியத்தினுடைய பல்வேறு விதமான செயற்பாடுகளை இலங்கை மத்திய வங்கி முன்னெடுப்பதை நாங்கள் காணலாம். இதுவும் ஒரு தொழிற்பாடு மத்திய வங்கியினுடைய முக்கியமானதாக இருக்கக்கூடும். COVID-19 தொடர்பில் மத்திய வங்கியால் மேற்கொள்ளப்பட்ட கொள்கை சீர்திருத்தங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த COVID-19 முழு உலகையுமே பாதித்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த தொற்று நோய் காரணமாக இது ஒரு சமூக பிரச்சனையாக மாத்திரமில்லாமல் ஒரு பொருளாதார பிரச்சனையாகவும் ஒரு நிதியியல் முறைமை தொடர்பான பிரச்சனையாகவும் பரிமாணமடைந்து முழு உலகையுமே ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. இந்த COVID-19 காரணமாக பல நாடுகள் அவர்களுடைய நாணய கொள்கைகளிலும் ஏனைய நிதியியல் முறைமை தொடர்பான கொள்கைகளிலும் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய நிலைமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இதுவரையில் உலக நாடுகளில் ஒட்டுமொத்தமாக 355 தடவை கொள்கை சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இந்த 6 மாத காலத்துக்குள். அதே நேரம் 92 நாடுகள் அவர்களுடைய நாணய கொள்கையை தளர்த்தி இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், நாணய கொள்கை மத்திய வங்கிகள் பொதுவாக ஒன்று நாணய கொள்கையை தளர்த்தி அதனுடைய நாணய கொள்கையை அமல்படுத்தும், அல்லது அதை இன்னும் இறுக்கமாக்க வைத்து அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தும். ஈஸிங் ஆஃப் மானிட்டரி பாலிசி அல்லது டைட்னிங் ஆஃப் மானிட்டரி பாலிசி என்று கூறப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இலங்கை மத்திய வங்கி இந்த COVID-19 பாதிப்புக்காக அதனுடைய நாணய கொள்கையை எவ்வாறு சீர்திருத்தி இருக்கின்றது அல்லது மாற்றி அமைத்திருக்கின்றது, நிதியியல் முறைமை கட்டுப்பாடுகளை எவ்வாறு தளர்த்தி இருக்கின்றது என்பது பற்றி தான் அடுத்து உங்களிடம் எனது கேள்வி வரப்போகின்றது. அந்த வகையில் இந்த COVID-19 தொடர்பு படுத்தி மத்திய வங்கி நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடிய அந்த தொழிற்பாடுகளை இந்த COVID-19 தொடர்பு படுத்தி விளக்கினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இது ஒரு நல்ல கேள்வி. உண்மையிலேயே திரு அர்ஜுன் அவர்களே, நீங்கள் கூறியது போல் நாங்கள் முற்பட்ட பகுதியிலே பார்த்தோம். பல்வேறு வகையான தொழிற்பாடுகள், பல்வேறு வகையான கருவிகள், இவற்றையெல்லாம் கொண்டு இலங்கை மத்திய வங்கி தனது நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற, தனது தொழிற்பாடுகளை நடைமுறைப்படுத்துகின்ற என்று நாங்கள் பார்த்தோம். அந்த வகையில் இந்த COVID-19 என்பது ஒரு உலகளாவிய ரீதியிலே மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையை அண்மையிலே கொண்டு வந்த ஒரு விடயம். அவை நீங்கள் சரியாக குறிப்பிட்டது போல பல்வேறு நாடுகள் பல்வேறு விதமான கொள்கை வாய்ப்புகளை நிறைய அளவிலே, அதாவது பாரிய அளவிலே செய்து முடித்திருக்கின்றன. அந்த வகையில் இலங்கை மத்திய வங்கியும் ஒரு முன்மாதிரியாக பல்வேறு செயற்பாடுகளை செய்திருக்கிறதை நாங்கள் காணலாம். முதலாவது இந்த வட்டி வீதங்களை குறைத்தல். அதாவது நாங்கள் முதலே நாங்கள் கலந்துரையாடியது போல இலங்கை மத்திய வங்கியானது கொள்கை வட்டி வீதங்களிலே பாரிய குறைப்புகளை செய்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கலாம். அதே நேரம் சந்தை திரவத்தன்மையை கூட்டுவதற்கு பல்வேறு விதமான யுக்திகளையும் இலங்கை மத்திய வங்கி கடைப்பிடித்தது. அதே போன்று வெளிநாட்டு செலாவணி பாய்ச்சல்களை அதுகளை கட்டுப்படுத்தி அதை ஒரு சரியான அந்நிய செலாவணி நாணய மாற்று வீதத்தை ஒரு சரியான அளவில் பேணுவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருந்தது. அதே போன்று நிதியியல் முறைமையுடைய உறுதிப்பாடு தொடர்ந்தேர்ச்சியாக அது பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுத்ததை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று நான் முன்னரே குறிப்பிட்டது போல கொடுப்பன மற்றும் தீர்ப்பன முறைமை சிறப்பாகவும் வினைத்திறனமாகவும் தொடர்ந்து இயங்குவதற்கும் இலங்கை மத்திய வங்கி பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கின்றன. அதே போன்று இந்த பொருளாதார பிரச்சனையிலே பொதுப்படுகடன் என்பதும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதையும் சரியான அளவிலே முகாமை செய்து அதற்கான சகல கொள்கை வகுப்புகளை முன்மொழிந்து எந்த விதமான, அதாவது அந்த உலகளாவிய பிரச்சனையாக இருந்தாலும் இலங்கையிலே முன்மாதிரியாக பல விடயங்களை முன்னிறுத்தி இதிலே வெற்றியும் கண்டிருக்கின்றது என்பது என்னுடைய கருத்து. திரு குறிஞ்சித்திரன் அவர்களே, உங்களுக்கு விளக்க முடியுமா, மத்திய வங்கியால் இந்த வட்டி வீதம், அதாவது கொள்கை வட்டி வீதம் தொடர்பிலும்
சந்தைக்கு தேவையான திரவத்தன்மையை வழங்குதல் தொடர்பிலும் மேற்கொள்ளப்பட்ட கொள்கை சீர்திருத்தங்கள் என்னென்று? இந்த கொள்கை வட்டி வீதங்கள் ஊடாக இலங்கை மத்திய வங்கி நாணய வளங்களிலே தாக்கத்தை, அதாவது நாங்கள் மணி சப்ளை என்று சொல்லுவோம், அந்த நாணய வளங்களிலே தாக்கத்தை ஏற்படுத்தி பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கு மத்திய வங்கி முயற்சி செய்யும். அந்த வகையிலே கொள்கை வட்டி வீதங்களை 250 அடிப்படை புள்ளிகள்னால் பேசிஸ் பாயிண்ட் என்று சொல்லுவோம், 250 பேசிஸ் பாயிண்ட் என்று அந்த அடிப்படையிலே குறைத்தது. இது ஒரு மிகப்பெரிய குறைப்பு. நான் முதலே குறிப்பிட்டது போல கொள்கை வட்டி வீதங்கள் என்ற போது 2 வட்டி வீதங்கள் காணப்படுகின்றது. ஒன்று ஸ்டாண்டர்ட் டிபாசிட் ஃபெசிலிட்டி ரேட் என்று சொல்லுவோம், மற்றது ஸ்டாண்டர்ட் லெண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் என்று சொல்லுவோம். அவை இந்த 2 வட்டி வீதங்களையும் 250 பேசிஸ் பாயிண்டால் அடிப்படை புள்ளிகளால் குறைத்தது. அந்த வகையிலே தற்போது SDFR நாங்கள் சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் டிபாசிட் ஃபெசிலிட்டி ரேட் 4.5 வீதமாகவும், மற்றது ஸ்டாண்டர்ட் லெண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் 5.5 வீதமாகவும் காணப்படுகின்றது. ஆகவே இந்த மிகவும் கீழான நிலையிலே காணப்படுகின்ற இந்த வட்டி வீதங்கள் ஊடாக பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கு இலங்கை மத்திய வங்கி முயற்சி செய்து வந்திருக்கின்றது. அதே போன்று இந்த நியதி ஒதுக்கு வீதம், அதாவது ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட் நாங்கள் சொல்லுவோம், அதை நாங்கள் பார்த்துருந்தோம் ஒரு கருவியாக. அந்த கருவி தற்போது 5 வீதத்திலிருந்து 2 வீதமாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்பொழுது அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் தங்களுடைய நீதிச்சட்ட ஒதுக்கினை 2 வீதத்திலே பேணினால் போதுமானதாக இருக்கின்றது. ஆகவே இந்த பொருளாதாரத்துக்கு மேலும் மேலும் பண வளங்கள் அதிகரிப்பதற்குரிய நடவடிக்கையாக இந்த மத்திய வங்கி இதை முன்னெடுக்கின்றது. அதே போன்று நீண்டகால திரவத்தன்மை தேவைப்பாடுகளையும் மத்திய வங்கி நிவர்த்தி செய்து பல்வேறு விதமான அதாவது பண வளங்களூடாக நிறைய வசதிகளை செய்து கொடுத்திருந்தது. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், இந்த முதல்நிலை வணிகர்களுக்குரிய பண பெறுவனவுக்கும் பல்வேறு விதமான திரவத்தன்மை வசதிகளை இலங்கை மத்திய வங்கி செய்திருக்கின்றது. அதே போன்று நீங்கள் கவனிக்கலாம், இலங்கை அரசாங்கத்துக்கு தன்னுடைய லாபத்திலிருந்து 24 பில்லியன் பெறுமதியான பணத்தினை இலங்கை மத்திய வங்கி இந்த பொருளாதார செயற்பாட்டுக்காக வழங்கியிருக்கின்றது. மேலும் தேவை ஏற்படும் போது தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களிலே முதன்மை சந்தையிலிருந்து, முதல் திற சந்தையிலிருந்து திரைசேரி உண்டியல்களை கொள்வனவு செய்வதனூடாக பண வளங்களை விருத்தி செய்கின்ற இலங்கை மத்திய வங்கி. இதனூடாக பண வளங்கள் அதிகரித்து பொருளாதார செயற்பாடுகள் அதிகரிப்பதற்கு இலங்கை மத்திய வங்கி பல செயற்பாடுகளை சேர்க்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கலாம். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய பதில் நான் தந்திருக்கிறேன் நினைக்கிறேன். அதாவது கொள்கை வட்டி வீதங்கள் மற்றும் திரவத்தன்மை சார்ந்த கொள்கை நடவடிக்கைகளாக நாங்கள் இதை கருதலாம். கோவிட்-19 காலப்பகுதியில் முழு நாடும் ஒரு முடக்க நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது. அதாவது லாக்டவுன் என்று சொல்வார்கள். கிட்டத்தட்ட 4 மாதங்கள், மார்ச் மாதம் தொடங்கி இப்போ ஜூன் மாதம் வரைக்கும் அந்த முடக்க நிலை காணப்பட்டது. ஆகவே அந்த காலப்பகுதியில் மக்களுக்கு தொழிலுக்கு செல்ல முடியாமல் இருந்தது. அதாவது அன்றாட தொழில் செய்து வாழ்க்கை நடத்தக்கூடிய குடும்பங்களுக்கு அந்த தொழில் வாய்ப்புகள் இழக்கப்பட்டிருந்தன. நிறுவனங்களுக்கு வியாபாரங்கள் இல்லாமல் மூடப்பட்டிருந்தன. ஆகவே இவர்கள் பெற்றுக்கொண்ட கடன்கள், தனிநபர்களோ அல்லது நிறுவனங்களோ பெற்றுக்கொண்ட கடன்களை உரிய நேரத்தில் செலுத்த முடியாமல் போயிருந்தது. அப்போ இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லது எதிர்காலத்தில் அவர்களுடைய தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறதுக்கு தேவையான தொழிற்பாட்டு மூலதனம் இல்லாமல் போயிருந்தது. ஆகவே இந்த பொதுமக்களுக்கும் அந்த நிறுவனங்களுக்கும் வசதி அளிப்பதற்காக, அவர்களுடைய தொடர்ச்சியான அந்த தொழிற்பாடுகளை மேற்கொள்வதற்காக மத்திய வங்கி எவ்வாறான நிவாரண வசதிகளை மேற்கொண்டது? கோவிட்-19 மூலமான இந்த பொருளாதார நெருக்கடி மிக ஒரு பாரிய அளவானது. உலகளாவிய ரீதியில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக காணப்பட்டது. அந்த வகையிலே இலங்கையிலும் பல்வேறு தனிப்பட்டவர்களாக இருக்கலாம், சிறிய நிறுவனங்களாக இருக்கலாம், தொழில் முயற்சியாளர்களாக இருக்கலாம், இவர்கள் எல்லோரும் பாரிய அளவிலே பாதிக்கப்பட்டார்கள். ஆகவே அவர்களுக்கும், அதாவது பண வளங்களை அதிகரித்து பொருளாதார நடவடிக்கையை தூண்டுகின்ற அதே நேரத்திலே, நாணய கொள்கை மூலம் அந்த பொருளாதார அபிவிருத்தியை தூண்டுகின்ற அதே நேரத்திலே இவ்வாறானவர்களும்
பயன்பெற இமீடியட்டாக, அதாவது உடனடியாக பயன்பெறக்கூடிய வகையிலே இலங்கை மத்திய வங்கி பல்வேறு நடவடிக்கைகளும் முன்னெடுத்திருந்தது. உதாரணமாக சொல்லப்போனால், நீங்கள் கூறியிருந்தீர்கள் சரியாக, உண்மையிலேயே கடன் எடுத்தவர்கள் தங்களுடைய தொழில் வாய்ப்பை இழந்ததன் காரணமாக அவற்றை திருப்பச் செலுத்துவதற்கு மிகவும் கஷ்டப்படுகின்ற சூழ்நிலை காணப்பட்டது. ஆக அதன் அடிப்படையிலேயே இலங்கை மத்திய வங்கி ஒரு ஒழுங்குபடுத்தலை முன்மொழிந்தது. அதாவது இந்த கடன்களை 6 மாதங்கள் பிற்போடுதல், அதாவது கடன் பெற்றவர்கள் அந்த கடனை 6 மாதங்கள் செலுத்த தேவையில்லை என்றும், அதற்கு பிற்பாடு அந்த கடன் பெற்ற அடிப்படையில், அந்த ஒப்பந்த அடிப்படையிலே அவற்றை திருப்பச் செலுத்தலாம் என்றும் ஒரு முக்கியமான அறிவுறுத்தலை வங்கிகளுக்கு வழங்கி அது செயற்படுத்தப்பட்டது. ஆகவே இந்த தனிப்பட்ட நபர்கள், அதாவது தொழில் முயற்சியாளர்கள் பாதிப்பினை அதாவது குறைந்த அளவிலே வைத்திருக்கக்கூடிய தன்மையினை அது தந்திருந்தது. அதே நேரம் நீங்கள் குறிப்பிட்டது போல தொழிற்பாட்டு மூலதனம், ஒர்க்கிங் கேபிட்டல் என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லாமல் நிறைய தொழிலாளர்கள், சிறு குறு நடுத்தர தொழிலாளர்கள், அதாவது தொழில் தருணர்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படக்கூடிய தன்மை இருந்தது. அவர்களுக்காக 4% வட்டி அடிப்படையிலே நாங்கள் கடன் வசதிகளை வழங்கியிருந்தோம். அது மட்டுமல்ல, இந்த கொடுப்பனவு அட்டைகள் மூலம் நுகர்வுக்கான பொருட்களையோ அல்லது முதலீட்டுக்கான பொருட்களையோ கொள்ளொன்று செய்வர்களுடைய அந்த வட்டி வீதம் மிக பெரிய அளவில் இருந்தபடியால் நிறைய பாதிப்புகளை அவர்கள் சந்திக்க வேண்டியிருந்தார். அந்த வகையிலே நாங்கள் அதற்குரிய உச்ச வட்டி வரம்பாக 18% நாங்கள் அறிவித்திருந்தோம். வங்கிகள் அதனை தொடர்ந்தேர்ச்சியாக பின்பற்றி வந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அந்த மினிமம் பேமெண்ட் என்று சொல்லுவோம், ஆக குறைந்த கொடுப்பனவு, அதை நாங்கள் 50% குறைக்கும்படி வங்கிகளுக்கு அறிவுறுத்தி அதை செயற்படுத்தியிருந்தோம். ஆகவே அது ஒரு முக்கியமான செயற்பாடாக நாங்கள் கொள்ளலாம். அதே நேரம் இந்த இலங்கையை பொறுத்த மட்டிலே நான் சொன்ன அந்த தனிப்பட்ட தொழில் முயற்சியாளர்கள் அடகு முற்பணங்கள் ஊடாக பெற்ற கடனுடைய வட்டி வீதங்கள் அதை 10% நாங்கள் குறைத்திருந்தோம். அது மட்டுமல்ல, இந்த காசோலைகளின் செல்லுபடியான காலம் அவற்றையும் நாங்கள் இந்த பங்குனி தொடக்கம் ஆடி 2020 வரையான காலப்பகுதிக்கு நீட்டிருந்தோம். ஆகவே இவை மிகவும் முக்கியமான எங்களுடைய கொள்கை திட்டங்களாக இருந்திருக்கின்றன. ஆமாம், நீங்கள் கூறியது போன்று மத்திய வங்கி பல்வேறுபட்ட இந்த நிதியுதவிகளையும் ஏனைய நிவாரண வசதிகளையும் நிறுவனங்களுக்கும் தனிநபர்களுக்கும் வழங்கியிருந்தன. ஆனால் இது போன்ற நிவாரணங்கள் அல்லது நிதி வசதிகள் வங்கியியல் முறைமையூடாகவே மேற்கொள்ள வேண்டும், நேரடியாக மேற்கொள்ள முடியாது. அதாவது பேங்கிங் செக்டர் தான் அதற்கான ஒரு டிரான்ஸ்மிஷன் மெக்கானிசம் போன்ற தொழிற்படக்கூடியது. ஆகவே எங்களுக்கு தெரியும், வங்கிகளுக்கு அதிக அளவிலான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான சலுகைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக வங்கிகளுக்கும் ஏதாவது ஒரு சில சலுகைகள் வழங்க வேண்டி ஏற்படும். ஸோ இலங்கை மத்திய வங்கி எவ்வாறான அந்த கொள்கை தளர்த்தல்கள் அல்லது இந்த கோவிட்-19 தொடர்புபட்ட நிவாரணங்களை வழங்குவதற்கு வங்கிகளை எவ்வாறு ஆயத்தப்படுத்தி இருந்தது? இலங்கை மத்திய வங்கியின் குறிக்கோள் நிதியியல் முறைமை உறுதிப்பாடு. அதே நேரம் இந்த நிதியியல் முறைமையூடாகத்தான் இவ்வாறான இலகுபடுத்தல்களையும் மத்திய வங்கி செய்ய வேண்டி இருந்தது. ஆகவே இரண்டையும் நாங்கள் பேலன்ஸ் பண்ணி போக வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்தது. அந்த வகையிலே நாங்கள் சில தளர்வுகளை, அந்த கட்டுப்பாடுகளை, சில தளர்வுகளை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருந்தோம். அதனூடாகத்தான் இந்த வசதிகள் அதாவது பொருளாதாரத்தில் உரிய தரப்பினருக்கு சென்றடைவதை நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே இந்த மூலதன காப்பு தாங்கிருப்புகளை நாங்கள் குறைந்த அளவிலே பேணுவதற்கு அனுமதித்தோம். அதை நாங்கள் கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர் என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபரை குறைந்த அளவிலே பேணுவதற்கு நாங்கள் அறிவுறுத்தியிருந்தோம். அதே நேரம் ஒரு கட்டுப்பாடு இருந்தது. யாராவது ஒரு கடன் பெறுநர் தான் பெற்ற கடன்களில் 30% அதிகமான கடன்கள் செயற்படா கடன்களாக இருந்தால் அவருக்கு மேலதிக கடன்களை வழங்க முடியாது. முழு கடனுமே செயற்படா கடன்களாக கொள்ளப்படக்கூடிய தன்மை காணப்பட்டது. ஆனால் நாங்கள் இந்த காலப்பகுதியிலே அதை நாங்கள் அமுல்படுத்தாமல், அதாவது 30% அதாவது மீறிய செயற்படா கடன்கள் காணப்பட்டாலும் அவர்களுக்கு கடன் வழங்குவதற்கான அறிவுறுத்தல்களை நாங்கள் வழங்கியிருந்தோம். அதே போன்று இந்த வங்கிகள் அதாவது குறைந்தபட்ச மூலதன தேவைப்பாடுகளை கொண்டிருக்கின்றன. ஆகவே அந்த குறைந்தபட்ச மூலதன தேவைப்பாடுகள் உண்மையிலே
இந்த டிசம்பர் 2020ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அதை வந்து அவர்கள் நிறைவேற்றியிருக்க வேண்டும். ஆனால் அதை நாங்கள் 2022ஆம் ஆண்டு வரைக்கும் பிற்போட்டிருக்கின்றோம். அதே நேரம் நியதி திரவத்தன்மை சொத்து வீதத்தினையும் வந்து நாங்கள் 20% அடிப்படையிலே நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதனோடு நாங்கள் பல்வேறு வகையான திரவ சொத்துக்களையும் உள்ளடக்குவதற்கு நாங்கள் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றோம். மேலதிகமாக உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்கலாம், இலங்கை அரசாங்கத்துடைய உத்தரவாதத்தினையும் தற்போது திரவ சொத்துக்களிலே உள்ளடக்கலாம். அதேபோன்று அரச நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட கடன்களையும் அந்தந்த வங்கிகள் தங்களுடைய திரவ சொத்திலே உள்ளடக்கலாம். இவ்வாறான இலகுபடுத்தல்களை அதே நேரம் கட்டுப்பாடுகளை தளர்த்தி இந்த COVID-19க்குரிய எங்களோட கொள்கை வகுப்புகள் நீங்கள் சொன்னது போல் இந்த வங்கிகள் வந்து இடையீட்டாளர்களாக தொழில்படுகின்ற காரணத்தினால் இந்த வங்கிகளுக்கூடாகத்தான் அந்த கொள்கை வகுப்புகள் அதாவது அந்த பயன் பெறுநரை சென்றடைய வேண்டும் என்ற காரணத்தினால் நாங்கள் அவற்றுக்கு சில இலகுபடுத்தல்களை முன்மொழிந்து அதை நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். நன்றி திரு குறிஞ்சிதரன் அவர்களே, நீங்கள் இந்த விளக்கங்களை மிக தெளிவாக கொடுத்திருந்தீர்கள். மத்திய வங்கியும் வசந்தம் தொலைக்காட்சி நிறுவனமும் சேர்ந்து நடத்தும் இந்த அறிவூற்று நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். உங்களுடைய துறைசார் அறிவுகளை மேலும் மேம்படுத்தும் என்று நம்புகின்றோம். அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.